எனக்கு வந்து செல்வங்கள் சேரணும் சார், வீட்டில் பணமெல்லாம் வருது இல்லைன்னுலாம் சொல்லலை, பட் என்னென்னா ரெகுலராக வரமாட்டேங்கிறது, அதே மாதிரி செல்வங்கள் சேரணும், இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னவாளுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, அந்த தாம்பாளத்து மேலே ஒரு நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க, நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க, சைடில் ஒரு தீபங்கள் வச்சுக்கோங்க. அதாவது நட்சத்திரம் தாம்பாளத்தில் பச்சரிசி மாவு பொடியிலையோ இல்லைன்னா மஞ்சள்லையோ வரைஞ்சிக்கோங்க, ஒரு வெத்தலையை வச்சுக்கோங்க. அப்படி வெத்தலையை வச்சுட்டு 108 காசு வச்சுட்டு மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம் இல்லைன்னா அஷ்டகம், மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் அல்லது அஷ்டகத்தை சொல்லி ஒவ்வொரு காயினாக போடுங்க. அப்படி ஒவ்வொரு காயினாக நீங்கள் போட்டு மகாலட்சுமிக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் கல்கண்டோ திராட்சையோ அல்லது பால் பாயசமோ நைவேத்தியம் பண்ணும். அந்த காசை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு சுவாமி படத்துக்கிட்டேயோ இல்லைன்னா உங்கள் கேஷ் பாக்ஸ்லேயோ வச்சுக்கலாம். அந்த காயின் எடுத்து உங்களோட வாலெட்டில் வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளில் பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இல்லை இன்றைக்கி எனக்கு நாளிலேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்போ இன்றைக்கே நான் வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன்னா தாராளமாக பண்ணலாம். சில பேர் 90 டேஸ் 90 நாட்கள் இந்த பூஜையை செய்யலாம். 16 நாட்கள் உங்களுடைய பிரார்த்தனை எப்படி, உங்களுடைய சூழ்நிலை எப்படி, வீட்டினுடைய சூழ்நிலை எப்படி, இந்த பூஜை பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்துக்கோங்க. உங்கள் மனசே சில நாட்களை கொடுக்கும், அதை எடுத்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் அற்புதமான பலன்கள் இருக்கும். வீட்டில் பணம் சேர்கிறதுக்கு உண்டான ஒரு சூக்ஷமமான வழி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.